Hi, welcome to Solarleaks channel. இந்த வீடியோவில் வந்து நம்ம Loom Solar Shark 420 வாட்ஸ் மோனோ பர்க் ஹாஃப் கட் செல் பேனலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதோட அன்பாக்சிங் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். Loom Solar இப்போ ரீசெண்டாக வந்து 430 வாட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஹாஃப் கட் செல்ஸ், அது மோனோ பேனல் 430 வாட்ஸ் ஹாஃப் கட் மோனோ பர்க் செல்ஸ். அதோட பாக்ஸிங் இது ஷார்க் 430. ஆக்சுவலாக நம்ம 1 கிலோவாட்டுக்கெலாம் வந்து நம்ம இது 2 பேனல் போட்டாலே போதும். சிங்கிள் பேட்டரி சிஸ்டம், டபுள் பேட்டரி சிஸ்டம்க்குலாம் 3 பேனல் போதும் தாராளமாக. 3 பேனல் 4 பேனல் போட்டுக்கலாம். நல்ல எஃபிஷியன்சி இருக்குது, 20% எஃபிஷியன்சி. 10+ இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. ஒரு பேனல் வந்து 22 kg இருக்குது. ஸோ பார்ஷியல் ஷேடோ அனலைசிஸ் இருக்குது. நம்மளுக்கு ஒரு சைடில் ஷேடோ விழுந்தாலும் இன்னொரு சைடில் வந்து அதோட ப்ரொடெக்ஷன் இருக்கும். பேனல் வந்து கொஞ்சம் வெயிட் அதிகம்தான். ஃப்ரேமும் வந்து பிளாக் கலர் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாஃப் கட்டுன்றப்போ வந்து நம்மளுக்கு எக்ஸிஸ்டிங் இருக்கிற மாடலில் இருக்கிற மாதிரி பாட்டம் டாப்பில் வந்து டயோட் கனெக்ஷன் இருக்காது, சென்டராக இருக்கும். ஸோ இது நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ ஒரு எம்பிபிடி இன்வெர்ட்டர், ஒரு சிங்கிள் பேட்டரி போட்டு போடுறீங்க அப்படின்னா இது ஒரே ஒரு பேனல் போதும். ஒரு வீட்டுக்கு லைட்டு, ஃபேனு அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டபுள் பேட்டரி போட்டு 1 கிலோவாட் போடுறீங்க அப்படின்னா 2 பேனல் போதும். ஸோ அதோட எஃபிஷியன்சி அவுட்புட்டும் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இதில் பார்க்குற மாதிரி அந்த ப்ளஸ் மைனஸ் வந்து நம்மளுக்கு சென்டராக கொடுத்துருப்பாங்க. 3 டயோட் ஜங்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு ஒரே இடத்துல இருந்ததுன்னா நம்மளுக்கு அந்த ட்ராவலிங் டைம் லாஸ், டிசி லாஸ் அதெல்லாம் இதில் இருக்காது. அதேமாதிரி ஹீட்டும் அதிகமாக ஜென்ரேட் ஆகாது. அவுட்புட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் நார்மல் பேனலை விட. ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் கிளாஸ் இதில் கொடுத்துருக்காங்க. செல்ஸ் வந்து ஜெர்மன் செல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட வெப்சைட்லேயே அதோட மேஜர் டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ செல்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஹாஃப் கட் எல்லாமே கட் செல்ஸாக இருக்கும். 144 கட் செல்ஸ் இருக்கும். இதில் 9 பஸ் பார். இதுக்கு முன்னாடி உள்ள பேனல்ஸ் 375, 380 வாட்ஸ் வர பேனல் எல்லாமே 5 இல்லைனா 6 பஸ் பார் இது வரும். இதில் வந்து 9 பஸ் பார். ஸோ இதுதான் அதோட ஸ்பெக்கு. 11 amps வரும். கரண்ட் வந்து வோல்டேஜ் வந்து 41, பிஓசி வந்து 49. ஸோ நல்ல எஃபிஷியன்சியும் 20% எஃபிஷியன்சி. இதுதான் அந்த பேனலோட அவுட்லேயர். இன்னும் மற்ற பிராண்ட் பார்த்தீங்கன்னா விக்ரம், ஆக்சிடெக், வாரி அது மாதிரி பிராண்டில் ஹாஃப் கட் செல்ஸ் வருது. அதில் இப்போ விக்ரம், வாரியெல்லாம் வந்து 400 வாட்ஸ் அந்த ரேஞ்ச் வரும். லூம் சோலாரில் மட்டும்தான் 430, அடுத்தது 440 லான்ச் பண்ண போகிறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.